ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி நம்ம மசாலா அதிகமாக போடாமல் மீன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். இதாவது நார்மல் தனி மிளகாய்த்தூள், அப்படி இல்லை நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துக்கலாம். அது நான் நிறைய மீன் கலக்கறனால கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறது. நீங்கள் ஒரு 2 மீன் 3 மீன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, தனி மிளகாய்த்தூள் மட்டும். இதோட கார்ன்ஃப்ளவர் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பைண்டிங்காக. அடுத்து தூள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்து லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதில் விழுந்த குட்டி குட்டியான அந்த எலும்பிச்சை பழத்தோட அந்த இதில் எடுத்து போட்டுட்டு, அடுத்து இதோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கலந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம். இல்லை காலையில் கலந்து வச்சிட்டிங்கன்னா மதியம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை அடுத்து நான் எண்ணெய் காஞ்சிக்கும் பாருங்கள். மீன் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளான மீன் ஃப்ரை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது மசாலா அதிகமாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்.